பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக ஊடக பேரவை சார்பில் சோழிங்கநல்லூரில் நடைபெற்று வரும் ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பேசி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம எதிரிகள் யாருன்னா திமுக. ஆனா இன்னும் நம்ம தம்பிகள்ல நமக்குள்ளே பிரச்சனை ஊட்டிக்கிட்டு நமக்குள்ள பதிவு போட்டுக்கிட்டுலாம் அது அவசியமா வேண்டாம். இப்போ சூர்யா சொன்னாப்புல, வினோபா எல்லாம் சொன்னாப்புல, எவ்வளோ பேர் சொன்னாங்க. வேண்டாம், போதும். நமக்குள்ள பதிவுகள்லாம் வேண்டாம். அவங்க பதிவு போட்டாங்க உடனே இதுக்கு பதில் பதிவு, அதெல்லாம் வேண்டாம். நம்ம நோக்கமே திமுக. இந்த நிலைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம், அந்த நிலை காரணமே திமுக தான். அவன் தான் நமக்கு எதிரி. இந்த குழப்பத்தை உருவாக்கிறது திமுக தான். திமுகவோட எண்ணம் என்ன? நம்ம கட்சிக்குள்ளே குழப்பம் உருவாக்கி நமக்குள்ளே பதிவு போட்டு நமக்குள்ளே சண்டை போடணும்னு அது திட்டமிட்டது திமுக தான். திமுக வெற்றி பெற கூடாது. இப்ப நமக்குள்ள பதிவு போட்டு சண்டை போட்டு இருக்கனா அப்ப திமுக வெற்றி பெற்றதுக்கு அர்த்தம் அது. அவன் தான் இதை எதிர்பார்க்கிறான், குழப்பம் உருவாக்கிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். அதனால தான் நான் சொல்றேன், இப்ப என்ன நினைச்சுக்கங்க, ஒவ்வொரு முறையும் என் மனசுல எவ்வளவு வலியை தாங்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு பழிய நான் தாங்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு சுமையை நான் தாங்கிட்டு இருக்கிறேன். நான் ஆனாலும் எதுக்கு தாங்கிட்டு இருக்கிறேன்? இந்த இயக்கம், நான் கட்சின்னு சொல்லதோ இந்த இயக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்லணும், போகணும். அதனால நமக்குள்ள இருக்கிற இதெல்லாம் ஓரம் வைங்க, ஒத்தி வைங்க, அவ்வளவுதான். ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாமே கூலிக்கு வேலை செய்யறவங்க, அவ்வளவுதான். நீங்க எல்லாமே உணர்வால, நல்ல வகையில, நம்ம எழுச்சியால, உணர்வால நீங்க இங்க வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். உங்களுக்கே தெரியும், கடந்த 6 மாத காலமாக நம்ம களத்துல நம்ம பிரதான எதிர்கட்சியா நம்ம இங்க செயல்பட்டுட்டு திமுகவை தினம் அடிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய அறிக்கைகள், ஒவ்வொரு நாளும் 2 அறிக்கைகள் 3 அறிக்கைகள் வந்துட்டு இருக்கு. அதை எடுத்து பிரபலப்படுத்துங்க, அதை எடுத்து விவாதம் செய்யுங்க. மறுபடியும் சொல்ல, இன்னும் 2 மாதம் தேர்தல் இருக்கு. நமக்குள்ள எந்த அவங்க பண்ணிட்டாங்களா இவங்க சொல்லுவாங்களா? அவங்களாம் இல்லை. அவங்களுக்கு அதுதான் வேலை, அது மட்டும்தான் வேலை. நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கு. திமுக எல்லாமே எவ்வளோ. இன்னைக்கு நான் 2 அறிக்கைகள் இன்னைக்கு வந்திருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி சம்பந்தமா ஒரு அறிக்கை, போக்குவரத்து ஓட்டுநர் நடத்துனர் சம்பந்தமா தேர்வு சம்பந்தமா ஒரு அறிக்கை வந்திருக்குது. நேற்று 3 அறிக்கைகள் வந்தது. அன்றாடம் என்னுடைய அறிக்கையில் அதை எடுத்துக்கிட்டு நீங்களே ஒரு வாய்ஸ் ஓவர் செய்யுங்க. பாமகவில் தற்பொழுது நிலவக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம்தான் காரணம் என்று குற்றம் சாட்டிய அன்புமணி ராமதாஸ், பாமகவிற்குள் இனி பிரச்சனைகள் கூடாது, நடந்த பிரச்சனைகள் போதும் என்றும் தொண்டர்கள் மத்தியில் பேசுகையில் உரையாற்றினார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.